இன்னைக்கு நம்ம 10th ஸ்டாண்டர்ட் இயல் 7ல இருக்கக்கூடிய பாவகை அலகிடுதல் பத்தி தான் பார்க்க போறோம். இதுல யாப்பு உறுப்பிலக்கணங்களா இருக்கக்கூடிய 6 வகைகளை எழுத்து, அசை, சீர், தலை, அடி, தொடை அப்படிங்கிறதா பிரிச்சிருக்காங்க. சோ இந்த பாவகைகள்ல 4 வகைகள் இருக்கு. அது வெண்பா, ஆசிரியப்பா, கலிப்பா, வஞ்சிப்பா. அதற்குரிய ஓசைகளா செப்பல் ஓசை, அகவல் ஓசை, துள்ளல் ஓசை, தூங்கல் ஓசை அப்படிங்கிறத சொல்றாங்க. சோ வெண்பார்க்குடைய இலக்கணமாக கடைசி அடிய 3 சீரும் மற்ற அடிகள் 4 சீரும் வரும் அப்படிங்கறத குறிப்பிடுறாங்க. ஏர்சி வெண்டிலையும் வெண்சீர் வெண்டிலையும் வரும் அப்படிங்கிறதையும் குறிப்பிடுறாங்க. 2 அடியில இருந்து 12 அடியா இருக்கும். இது கலிப்பால 13 அடிகள் வரும். கடைசி சீர் நாள் மலர் காசு பிறப்பு அப்படிங்கிற விஷயங்களை கொண்டு முடியும் அப்படின்னு சொல்றாங்க. சோ இதற்குரிய இலக்கிய எடுத்துக்காட்டுகளை நம்மளுக்கு திருக்குறளையும் நாலடியாரும் குறிப்பிடுறாங்க. இதோடைய வகைகளா 5 வகைகளை குறிப்பிடுறாங்க. அது குரல் வெண்பா, சிந்தியல் வெண்பா, நேரிசை வெண்பா, இன்னிசை வெண்பா, பக்கருடை வெண்பா அப்படிங்கிறது ஆகும். சோ மத்த கிளாஸை நம்ம அடுத்த ரீல்ஸ்ல பார்ப்போம். ஃபுல் லென்த் வீடியோ நம்மளோட சேனல்ல இருக்கு. நம்ம சேனல்ல அடுத்தடுத்த அப்டேட்காக லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க. தேங்க்யூ so மச்.